ஆடியோக்கள் வெளியிடுறாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக நீங்கள் மற்ற இத்தனை கட்சிகள் இருக்கு. அது வந்துட்டு திமுக, அதிமுக தவறும் சொல்றேன். நீங்க விசிகாவா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இத்தனை நபர்களும் வாட்ஸ்அப்ல இருக்காங்களா? இருக்காங்க. குழுவுல இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவர்கள் வந்துட்டு பேசுறாங்களா? பேசுறாங்க. எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளால் கலைஞர் அவர்கள் ஐஏஎஸ் ஆபீசரை திட்டுவார்னு நமக்கு இங்க பத்திரிகையாளர்கள் வெளிப்படையா சொல்றாங்க. கொச்சையான வார்த்தைகளால் திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் நீங்க எடுத்து வெளியில விடல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் பேசக்கூடிய காணொலிகளோ, அவர் ஒருத்தர் பேசக்கூடிய குரல் பதிவுகளோ வெளில வரல. ஆனா நாம் தமிழ் கட்சியில யார் எதற்கு பேசினாலும், அட போப்பா இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தன் சொல்லிட்டா போதும், பாருங்க இவர் நிர்வாகி வந்துட்டு இதுல இருக்கிறாரு, அதிருப்தியில இருக்கிறார் நிர்வாகி அப்படின்னு சொல்லி அதை தூக்கி கொண்டு போய் ஒரு 10 யூடியூபர் உட்கார்ந்து அதை ஒரு விவாதமாக மாத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி கூண்டோடு கலைகிறது அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனா இதையும் அஜெண்டா ட்ரிவனாக தான் நீங்க பார்க்க வேண்டும்.